புவிக்கு உனக்கு என்னடி சம்பந்தம்? அவன் காணாம போயிட்டான். அதுக்கு பின்னாடி இருக்கிறது உன் பொண்டாட்டின்னு சொல்றான். சார், அனுக்கும் நம்ம புவி தம்பிக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார். என்ன நீ உங்ககிட்ட கேட்டியா? இல்ல சார், நீங்க தான் அவ்வளவு சொல்லிருக்கீங்களே, அது எப்படி சார் நான் கேட்பேன்? வசந்த், இந்த கேஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தப்பா நினைச்சுக்காதீங்க சார். என்னுடைய கணக்குப்படி நாம நினைக்கிற கோணத்துல போகலன்னு தான் எனக்கு தோணுது. புவிக்கு பின்னாடி ஏதோ ஒரு மிஸ்ட்ரி இருக்கு. அடுத்ததான் இந்த கேஸ்ல அக்யூஸ்டா நினைக்கிற அணுக்கும் இந்த கேஸ்க்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு எனக்கு தோணுது. அணுவுடைய ஸ்கூட்டி புவி கிட்ட வந்தது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆக்சிடென்ட் தான். அது வந்ததுனால கேஸ் ராங் ரூட்ல போயிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். வேற எந்த ஆங்கிள்லையும் போகாம, வேற எந்த ஆங்கிள்லையும் கேஸை பத்தி யோசிக்காம ஸ்கூட்டி மேட்டர்லயே ஸ்டிக்கான ஆயிட்டமோன்னு எனக்கு தோணுது சார். நீங்க சொல்றதுல எனக்கு உடன்பாடு இல்லை வசந்த். We are on right track. அணு தான் குற்றவாளிங்கிறதுல எனக்கு சந்தேகமே இல்லை. சார், நீங்க இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றீங்கன்னா எதை வச்சு சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. போக போக இந்த கேஸை பத்தி உங்களுக்கே தெரியும். சரி, நேரா கெஸ்ட் ஹவுஸுக்கு போங்க. ஆமா, உன் பேர் என்னமோ சொன்னீங்க? என்ன? நாச்சி முத்துங்க. நாச்சி முத்து. ஆமா. ஓகே ஓகே. ஆமா, நீங்க வேலைக்கு சேர்ந்து எத்தனை நாள் ஆச்சு? என்ன ஒண்ணு பின்ன ஒரு வாரம் இருக்குங்க. அன்னைக்கு ஒரே காத்து மழை இருந்துச்சுல்லுங்க, அதுக்கு முந்தின நாள் தாங்க சேர்ந்தேன். ஓ, அன்னைக்கு மழை பெஞ்சது இல்ல? ஆமாங்க. அப்ப நீ தானே டியூட்டில இருந்த? ஆமாங்க, நான் தாங்க இருந்தேன். சரி, அது ஒண்ணும் இல்ல. அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு சொல்ல முடியுமா? அதான் அன்னைக்கு உங்ககிட்ட எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சுட்டேனுங்களே. அன்னைக்கு சோறு சாப்பிட்டல, இன்னைக்கு என்ன வக்கீல சாப்பிட்ட? ஏய், கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. நான் சொல்லட்டுமா? ஏண்டா, அன்னைக்கு நீ சொன்னது எல்லாமே பொய். அதனால இன்னைக்கு நான் கேக்குறதுக்கு கரெக்டா பதில சொல்லணும். சொல்லிடுறியா? ஐயோ, அன்னைக்கே நான் உங்ககிட்ட உண்மைதானுங்க சொல்லி. வேண்டாம் வேண்டாம், நடந்த உண்மையை மட்டும் சொல்லு. அப்பதான் எந்த சேதாரமும் இல்லாம நல்லபடியா உன் வீட்டுக்கு போய் சேருவேன். ஐயோ, அன்னைக்கு பொய் மட்டும் சொன்ன, இதே இடத்துல உன்னை வெட்டி கொல்லி போட்டுருவேன். ஐயோ, வேணாங்க, விட்டுருங்க. நான் சொன்னதெல்லாம் உண்மைதானுங்க. வேண்டாம் 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 நாச்சி முத்து, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். ஒண்ணு பண்ற,
உனக்கு நிறைய டைம் தரேன். 5 நிமிஷம். என்ன நல்லா யோசிச்சு உண்மையை மட்டும் சொல்லு. உண்மையை மட்டும் சொல்லு. சொல்லு. திங்க் பண்ணு. நல்லா யோசிச்சு உண்மையை சொல்லு. யோ, இங்க பாரியா, அவரை பத்தி உனக்கு தெரியாது. அவரு பயங்கரமான ஆளு. எதுக்கு தேவையில்லாம இந்த வயசுல அடிலாம் வாங்கிட்டேன்? இத பாரு, என்ன நடந்ததோ சொல்லிட்டு நீ பாட்டுக்கு போயிட்டாரு. ஐயா, அன்னைக்கு நடந்தது எல்லாத்தையுமே ஒண்ணு விடாம எல்லாத்தையுமே எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லிட்டேனுங்களே. இங்க பாரியா, திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்காரு. நீ என்ன பண்ற, நல்லா யோசிச்சு பாரு அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு. அத அப்படி ஐயாட்ட சொல்லிடு. அவ்வளவுதான் ஐயா, சிம்பிளா முடிஞ்சிடும். அவர்கிட்ட இருந்து உனக்கு எது ஆகாம நான் உன்னை பாத்துக்கிறியா? சரியா? போ போ. சார், இப்ப சொல்லிடுவார் சார். குட். சொல்லு. ஐயா, அதானுங்க அன்னைக்கு ஒரே சூறக்காத்த அடிக்க ஆரம்பிக்கிறப்போ அன்னைக்கு சாயந்தரம் புவி தம்பி இந்த மோட்டர் பைக்கில் தானுங்க வந்தாரு. அப்புறம் இதை விட்டுட்டு கார் இருந்ததுல அதை எடுத்துக்கிட்டு வெளியே போயிட்டாருங்க. அவரு போய் கொஞ்ச நேரத்திலே காத்து இன்னும் பெருசா அடிக்க ஆரம்பிச்சதுங்க. மறுபடியும் உள்ள வந்தாருங்க. மறுபடியும் வீட்டுக்குள்ள போயிட்டாரு. திடீர்னு கரண்ட் போயிடுச்சா, இருட்டு, காத்து வேற. நான் தான் மெழுகுவர்த்தில எடுத்துட்டு வந்து அவர்கிட்ட கொடுத்தனுங்க. அதுக்கப்புறம் நான் போய் செட்டில் உட்காந்துட்டேனுங்க. அப்புறம் மழை வேற ஜோன்னு பெய்ய ஆரம்பிச்சிடுச்சுங்க. திரும்ப கொஞ்ச நேரம் கழிச்சு தம்பி என்ன பண்ணாருன்னா காரை எடுத்துக்கிட்டு வெளியே போயிட்டாருங்க. நான் கூட நினைச்சனுங்க, தம்பி இந்நேரத்துல இப்படிப்பட்ட சூழ்நிலையில காரை எடுத்துட்டு போறாரு அப்படின்னு யோசிச்சனுங்க. மழை ஜோன்னு பெஞ்சதால என்னால என்னன்னு கேட்க முடியலைங்க. ஆமாங்க, ஆமா. அப்படியா? பரவாயில்லையே, கதைய மறக்காம சொல்ற. மனசுல இருக்கிற அப்படியே மறக்காம கொட்டானுங்க. அவ்வளவுதானுங்க. மனசுல இருந்து தான் கொட்டினேன் உங்ககிட்ட. ஆமாங்க. நான் என்ன கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? சொல்லுடா, சொல்லுன்னு சொல்றல, சொல்லு. கிளிப்பலி கேட்கறவனு கேட்டுக்கிட்டு இருக்கேன். உண்மையை சொல்ற. ஐயோ, நான் சொல்லிட்டு இருக்கல. ஏய், சொல்றா. சார், வா. நான் என்ன கேட்டுட்டு இருக்கேன், நீ என்ன சொல்லிட்டு இருக்க? என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க. நான் சொல்றதெல்லாம் உண்மைதானுங்க. பாரு, உன்னை அடிக்கணும்னு எனக்கு ஒன்னும் ஆசை இல்லை. மரியாதையா சொல்லிடு. அன்னைக்கு நைட்டு கார் எடுத்துட்டு வெளியே போனது யாருடா? யாரு? அது புவி தம்பிதாயா. என்னடா, என்ன பார்த்தா கேன பைய மாதிரி தெரியுதா? என்ன என்ன கண்ணாடி புதுசா? ஸ்டிக்கர் கூட எடுக்காம இருக்கிற? ஆமாங்க ஐயா, கண்ணாடி போட்டு 2 நாள் தானே ஆச்சு. ஓ, 2 நாள். அன்னைக்கு மழை பெஞ்ச அன்னைக்கு நீ அப்போ இந்த கண்ணாடி போடல? ஐயோ, இல்லைங்க, போடலீங்க. சரி, ஓகே. வா 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 வா. நில்லு. பாரு. ஏய், இங்க பாரு, என்ன இருக்கீங்க? படி, படிடானா. தெரியல. வா வா வா. பாரு பாரு, இப்ப தெரியுதா? இப்போ தெரியுதா? தெரியுதா? தெரியல. இப்ப தெரியுது. படி படி. வசந்த். வா வா. தெரியுதுல? தெரியுது. பகல்ல பசுமாடு தெரியல, இருட்டுல எருமை மாடு தெரிஞ்சதா உனக்கு? சொல்லுடா. இங்க இருக்கிற அந்த வசந்த்ங்கிற பேர் தெரியல. அன்னைக்கு நைட்டு காத்து அடிக்குது, கரண்ட் இல்ல, நீ அங்க உட்கார்ந்துகிட்டு இங்க கார்ல போறவன தெரியுதா உனக்கு? தெரியுதா? இல்லைங்க, அது வந்து சார் இல்லைங்க, வீட்டுல இருந்தது அவருதான்.
அவருதான் போறாரு அந்த கார்ல நான் நினைச்சிட்டேனுங்க. மறுபடியும் வேணாம் சார். பேசிக்கலாம் சார், பேசிக்கலாம் சார். நீங்க போங்க சார், நீங்க போங்க சார். இங்க பாரு, இன்னைக்கு உன்னை விட்டுறேன். என்ன, உனக்கு ஒரு நாள் முழுசா டைம் தரேன். ஐயா எத்தனை நாள் டைம்? முதல்ல நான் பேசுறத நல்லா கேளு, இல்லைன்னா ஒரு நாள் முழுசா டைம் தரேன். ஆனா உண்மையை மட்டும் தான் சொல்லணும். என்ன, உண்மையை மட்டும் தான் சொல்லணும். சொல்லலன்னு வச்சுக்கோ, என்ன எங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களாம் நல்லவன்னே சொல்ல மாட்டாங்க. கெட்டவன், கோவக்காரன், முன்கோவின்னு தான் சொல்லுவாங்க. மத்த சாதாரண கேஸ்ல குற்றவாளி கண்டுபிடிக்கவே என் ட்ரீட்மெண்டே வேற மாதிரி இருக்கும். ஆனா இப்ப காணாம போயிருக்கிறது என் அக்கா பையன். என் அக்கா பையன்டா. சும்மா விட்டுருவனா? சும்மா விட்டுருவனா? நீ போய் சொன்னு தெரிஞ்சது கேக்குறியா? கேட்டுக்கிட்டு தானே இருக்கு. ஆனா போய் சொன்னு தெரிஞ்சது இங்கேயே சுட்டு போட்டுருவேன். ஐயோ, நான் பொய்யே சொல்லலையே சார். வசந்த் சார் சொல்லு. ஓகே சார், என்ன பத்தி சொல்லு. ஓகே, நான் யாருன்னு தெரியட்டும். நான் சொல்லி நல்லா சொல்லு. உண்மையை மட்டும் சொல்லணும்னு சொல்லு. ஓகே. வா வா வா, சீக்கிரமா வா. யோ, என்னையா நீ? அவ ஒரு மென்டலியா? நான் தான் உண்மையை சொல்லுன்னு சொன்னல, சொல்ல வேண்டியதாயா? இங்க பாரு, நல்லா யோசிச்சு உண்மையை மட்டும் சொல்லு, புரியுதா? என்ன வசந்த்? சார் வந்துட்டேன் சார். ஐயா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். யோ, நீ சொல்றது எனக்கு கோவம் வருது. அந்த ஆள் எப்படி விடுவாரு? யோசிச்சு சீக்கிரம் உண்மையை சொல்லு. உண்மைத்தானே சொன்னான். என்னடி இங்க உட்காந்து யோசிச்சுட்டு இருக்க? இல்லக்கா, டிஐஜி எங்க அப்பாவை பார்த்து விசாரிச்சிருக்காரு. அப்பா அதை பத்தி என்ன நினைச்சிருப்பாருன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஒன்னும் நினைச்சிருக்க மாட்டாரு. அதுவும் இல்லாம நீ அவரோட பொண்ணு, உன்னை பத்தி அவர் தப்பா நினைப்பாரா சொல்லு? அது இல்லக்கா. நீ ஒன்னும் பேச வேண்டாம், சுமாரு. என்ன பேசிக்கிறாளுங்கன்னு ஒண்ணும் புரியலையே. ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது. என்ன பேசிக்கிறாளுங்க? என்ன தானே என்ன மேல பாத்துட்டு இருக்க? இல்லங்க, லக்ஷ்மி வந்துட்டாளா? நான் டீ போட்டுட்டு இருக்கேன், அதான் அவளை டீ குடிக்க கூப்பிடலான்னு. லக்ஷ்மி. இல்லக்கா. லக்ஷ்மி. அக்கா. அக்கா வா. என்னக்கா? வா. ஏன் டீ குடிக்க தான் கூப்பிட்டேன். என்னக்கா? இல்ல, நீ வந்தது நான் பார்த்தேன். நான் டீ போட்டுட்டு இருக்கேன், நீ சாப்பிடுறியா? எனக்கு வேண்டாக்கா, நீங்க அண்ணா நீ சாப்பிடுறியா? வேண்டாம்க்கா. ஏங்க, உங்களுக்கு வேணுமா? இல்ல வேணாம். மாமா. என்னங்க மாமா? என்னாச்சு மாமா? என்னாச்சு மாமா? ஐயோ மாமா, என்னாச்சுப்பா? என்னாச்சு மாமா? என்னாச்சு மாமா? என்னாச்சு? கேளு சொல்ல. என்னப்பா ஆச்சு? என்னாச்சுன்னு சொல்லுங்க. சொல்லுங்கப்பா. என்னங்க? ஐயோ, என்னங்க இது? என்னங்க அடிபட்டிருக்கு? சொல்லுங்க. என்ன நடந்தது? நான் என்னன்னு சொல்றது? அந்த போலீஸுக்கு உங்க 2 பேர் மேல இருந்து சந்தேகம் தீரல. அதான் என்ன போட்டு பாடாப்படுத்திட்டான். என்ன மாமா சொல்றான்? என்னென்னவோ சொல்றாப்பா.
எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. ஏன்பா அதுக்காக இப்படியாப்பா அடிச்சு வைப்பாங்க? அதை விடுற, நம்ம அணுவுக்கு அந்த புவி காணாம போனதுல ஏதோ தொடர்பு இருக்குன்னு அந்த ஆளு சந்தேகப்படுறாமா. அது எனக்கும் தெரிஞ்சிருக்குமோன்னு அவன் நினைக்கிறாமா. என்னங்க இது? இவங்களையே தொல்லை பண்றான், உங்களையே தொல்லை பண்றான். இது எப்படிதான் தடுக்கிறதுன்னு தெரியலையே. அல்லே, ஒண்ணு காணாம போன அந்த புவி திரும்பி வரணும், இல்ல நாம எல்லாருமே இந்த ஊர் விட்டு போகணும். அப்பா என்னப்பா பேசுறீங்க? போலீஸ்காரங்களுக்கு சந்தேகம் வந்துட்டா நம்ம எந்த நாட்டுக்கு போனாலும் நம்மள சும்மா விட மாட்டாங்க. அப்ப நம்ம எல்லாத்தையும் பொறுத்து தாண்டா ஆகணும். என்னடா மாமா இப்படி கேக்குறாருன்னு நினைக்காதம்மா. அந்த போலீஸ் சந்தேகப்படுற மாதிரி உங்க 2 பேருக்கும் அந்த புவி காணாம போனதை பத்தி ஏதாவது தெரிஞ்சா சொல்லிடுக்குமா. ஐயோ மாமா மாமா அது வந்து என்ன மாமா நீங்க புவிய பத்தி அவளுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தா யாருக்கிட்ட சொல்றல இல்லையோ அட்லீஸ்ட் என்கிட்ட சொல்லிருப்பாள்ல மாமா. அதுவும் இல்லாம உங்களுக்கு ஒரு பிரச்சனைங்கிறப்போ பாத்துட்டு இருக்க முடியுமா மாமா? இவ்வளவு நடந்து எதுவும் சொல்லலன்னா உங்களுக்கு தெரிய வேண்டாமா? அனுக்கு எதுவுமே தெரியாது மாமா. ஆமா மாமா, இவ்வளவு பிரச்சனை அந்த ஸ்கூட்டியால தானே. காணாம போன வண்டி ஏன் கிடைக்கணும்? அதுவும் புவி வீட்டுக்கு ஏன் அது போகணும்? எல்லாம் நம்ம கெட்ட நேரம் தான் மாமா. என்ன பண்றது, எல்லாம் நம்ம தலையெழுத்து. பாத்து படுபாவி இப்படி போட்டு அடிச்சிருக்கான். இத்தனைக்கும் காரணம் நம்ம வறுமைதான். கஷ்டம்னு ஒண்ணு வராம மட்டும் இருந்திருந்தா எங்க அப்பா அந்த செக்யூரிட்டி வேலைக்கு போயிருப்பாரா? ஏங்க, என்ன பொறுத்த வரைக்கும் அந்த புவி காணாம போகாம இருந்திருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது. அவனுக்கு என்ன ஆச்சுன்னு அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும். பாவம், அவ அம்மா வேற அவனை காணோன்னு ரொம்ப தவிச்சு போறாங்க தெரியுமா? என்னத்த சொல்றது. அனு, மாமாவை இப்படி அடிச்சிருக்கானே. ஏங்கா இதெல்லாம்? ஐயோ, எல்லாம் என்ன அழகா. வா மேல போலாம். நான் சொல்றத கேளுடா. பிளட் ரிப்போர்ட் 2 நாள்ல வந்துரும்னு சொன்னேன். ஆனா இப்ப இன்னும் வரலன்னு சொல்ற. ஆமாக்கா, இன்னும் வரல. அந்த சாம்பிள் சரியில்லைன்னு வேற கேட்டாங்க, அதான் மறுபடியும் எடுத்து அனுப்பியிருக்கோம். நீ சொல்ற கதையெல்லாம் எனக்கு வேண்டாம்டா. புவி எங்க இருக்கான்னு ஏதாவது தெரிஞ்சதா? இல்லக்கா, எதுவும் தெரியல. டேய், ஒரு முக்கியமான விஷயம்டா. கார்ல யாரோட பிளட்டோ இருந்ததுன்னு சொன்னல? ஆமாக்கா. அப்படின்னா யாரோ ஒருத்தங்களுக்கு அடிபட்டு இருக்கணும்ல. அப்படி இல்லைன்னா அவங்க செத்து போயிருக்கணும். அப்படி செத்து போயிருந்தா அது கொலையா இருக்கும். அப்படி கொலையா இருந்தா அது புவி கார்ல இருந்ததால கொலை செஞ்சது நம்ம புவினே வச்சுக்கோமே. அவன் அந்த பாடியை ரகசியமா புதைச்சிருக்கணும்ல. அப்படி புதைச்சிருந்தா செத்தவங்க அவங்க வீட்டுக்கே போயிருக்க மாட்டாங்க. அப்படி போகலைன்னா அவங்கள காணோன்னு அவங்க வீட்டுல தேட மாட்டாங்களா? இல்ல போலீஸ்ல தான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்க மாட்டாங்களா? அப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தா அந்த ஆளோட போட்டோ போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கும்ல. அத வச்சு பார்த்தா அது புவிக்கோ இல்ல நமக்கோ தெரிஞ்ச யாரோ ஒருத்தவங்களா இருக்கலாம்ல. அப்படி இருந்தா அது நம்ம கேஸுக்கு உதவியா இருக்கும்ல. ராஜி, என்ன அவன் போலீஸா இல்ல நீ போலீஸா? நீ ஏதோ யோசிக்கிற, என்னென்னமோ பேசுற. நீ என்னமோ அவனோட ஹையர் ஆபீசர் மாதிரி அவனை கேள்வி மேல கேள்வி கேட்கிற. இல்லங்க, இந்த கேஸ்ல எந்த மொமெண்ட்டும் இல்லாம இருக்கு. இதுல நான் என் மண்டை போட்டு உடைச்சுக்கிறதுல எனக்கு இப்படி எல்லாம் தோணுதுங்க.
ஹலோ ஹலோ அக்கா. டேய் சொல்லுடா. எக்ஸலன்ட்கா, எக்ஸலன்ட். எனக்கு தோணாத ஒரு ஆங்கிள் நீ யோசிச்சிருக்க, அதுவும் வேலிடான யோசனைக்கா. அப்ப ஏன்டா நீ அந்த ரூட்ல போகல? அக்கா, எங்களுக்கு இது வரைக்கும் யாரும் காணாம போனதா கம்ப்ளைண்ட் வரல. கம்ப்ளைண்ட் வந்திருந்தா அத இதோட மேட்ச் பண்ணி பார்த்திருக்கலாம். சரி, வேற என்னதான் புதுசா பண்ணீங்க? அந்த ஸ்கூட்டியை வச்சு தேனோட தங்கச்சியை துரத்துறத தவிர வேற எதுவுமே பண்ணல. எனக்கு என்னமோ நீ இந்த ஸ்கூட்டி மேட்டரை பெருசா நினைச்சுக்கிட்டு இத மட்டும் ஃபாலோ பண்றது வேஸ்ட்னு தோணுதுடா. ஏண்டா, அட்ரஸ் மாதிரி வந்த ஸ்கூட்டினால நீ வீணா அணுவ சந்தேகப்படுறியோன்னு நினைக்கிறேன்டா. இல்லக்கா, இல்ல, எனக்கு அவ மேலதான் சந்தேகமா இருக்கு. நான் விசாரிச்ச வரைக்கும் அவளை நோக்கி தான் எல்லாரும் கையை காட்டுறாங்க. இல்லடா, எனக்கு நம்பிக்கையே இல்ல. தேனோட குடும்பத்தை சேர்ந்த யாருமே எந்த தப்பையும் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு எனக்கு தோணவே இல்ல. அவளை நீ டார்ச்சர் பண்ணாத. அக்கா, நான் என்னோட சொந்த விருப்புக்கா அவளை டார்ச்சர் பண்றேன்? உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக தானே பண்றேன். சரிக்கா, நீ சொல்ற மாதிரி அவங்களோட குடும்பம் நல்ல குடும்பமாவே இருக்கட்டும். ஒரு முறை நீ தனியா போய் கஷ்டத்தை அவகிட்ட சொல்லி பேசி பாரு. அப்பாவை என்ன சொல்றான்னு பாருங்க. அவ பேசுறத வச்சு உங்களுக்கு அவளை பத்தி ஏதாவது தோணும், அதை என்கிட்ட சொல்லுங்க. அதுக்கப்புறம் நீ அவளை நல்லவன்னு சொல்லு, நான் அவளை ஃபாலோ பண்றத விட்டுறேன். அக்கா ப்ளீஸ்கா, எனக்காக ஒரு வாட்டி நீ அவகிட்ட போய் பேசு.